தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் கைஸ், வெல்கம் டு குரியர்ஸ் சேனல். சித்தர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களை பத்தி பல விஷயங்கள் நமக்கு புலப்படாமையும் இவங்க சொல்ல வந்த விஷயங்கள் நமக்கு புரியாமையும் மிகப்பெரிய புதிரா இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. உலகத்துல ஏகப்பட்ட பேர் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலயே அறிஞ்சுக்கிறதுலயே ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட இவங்க சொல்ல வந்த விஷயங்கள் எதுவுமே நம்மளுடைய அறிவுக்கு புலப்படாத ஒரு மிகப்பெரிய புதிராவே தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது சித்தர்கள்ல ரொம்ப முதன்மையானவங்க 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்களும் தமிழ்நாட்டுல தோன்றுனாங்க, தென்னிந்தியாவுல தோன்றுனாங்க அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய பெருமையா இருந்தாலும் இவங்க சொல்ல வந்த பல ரகசியங்களை உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க மறந்துட்டோம் அப்படிங்கறதான் மிகப்பெரிய ரொம்ப தாழ்ந்த ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது சித்தர்கள்ல ரொம்ப தனித்துவமாகவும் முதன்மையாகவும் விளங்கக்கூடிய ஒரு சித்தரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவர் வேற யாருமே கிடையாது, கோரக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரக்கர் சித்தரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இந்த கோரக்கர் சித்தர் அப்படிங்கிறவர் யாரு, இது என்ன கோரக்கர் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இவருக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்குது, ஒரு மிகப்பெரிய கதையே இருக்குது. அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மச்சேந்திரநாதர் அப்படின்ட்டு ஒரு சித்தர் இருக்கிறாரு. இந்த சித்தர் யாரு அப்படின்னா சிவபெருமானாலே பெயர் சூட்டப்பட்ட மிகப்பெரிய சித்தர் தான் இந்த சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்தர் தியானம் செய்யவும் அவர் இருந்த இடத்துல பல பேருக்கு பல உபதேசங்கள் வழங்கவும் அறிவுரைகள் கூறவும் இந்த மாதிரி சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் நிறைய மனிதர்களை பார்த்து நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வீதியில அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வீட்டு பெண்மணி கிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னா எனக்கு தானமா ஏதாவது தர முடியுமா, நான் உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி அவர் கேட்கிறாரு. அப்படி கேட்கும் போது இந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் என்ன உங்களுக்கு தரது, நானே மிகப்பெரிய எனக்கே ஒரு விஷயம் தேவைப்படுது, நானே ஒரு செல்வம் இல்லாம தான் இருக்கிறேன், அது என்ன செல்வம் அப்படின்னா எனக்கு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது கிடையாது, குழந்தை இல்லாம நானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சித்தர் இருந்துகிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவர் உனக்கு கவலைப்படாத, உனக்கு சீக்கிரம் எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு திருநீரை கொடுக்குறாரு. திருநீரை கொடுத்ததுக்கு அந்த பெண்மணி அதுக்கு பதிலாக அவருக்கு உணவு வழங்கிடுறாங்க. அவர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்படி போனதுக்கு அப்புறமேட்டு அதை பார்த்துட்டு இருந்த அந்த பெண்ணோடைய பக்கத்து வீட்டு பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி சித்தர்களா வரவங்க எல்லாருமே நீங்க நம்ப கூடாது, இந்த மாதிரி எதையாவது கொடுங்கன்னு கேட்பாங்க, இப்படி திருநீர்னு எதையாவது கொடுத்து அதை உங்களை சாப்பிட சொல்லி உங்ககிட்ட வச்சுக்க சொல்லி ஏமாத்தி தப்பா நடந்துக்க பார்ப்பாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெண்மணி பயந்துட்டு அந்த திருநீரை என்ன பண்றாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு பின்னாடி உங்க வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி அதை கொட்டி புதைச்சிடுறாங்க. இப்படி பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் ஆகுது. ரொம்ப வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் திரும்ப அதே சித்தர் அந்த வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறாரு, என்னம்மா நான் உனக்கு திருநீர் கொடுத்தேனே, உனக்கு உன் பையன் எப்படி இருக்கான் அந்த மாதிரி கேட்கிறாரு. ஏதாவது நீ குழந்தை செல்வம் இல்லைன்னு நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டியே, அதுக்காக நான் உனக்கு திருநீர் கொடுத்து அருள் புரிஞ்சேனே, கண்டிப்பா உனக்கு ஒரு பையன் இருந்திருப்பான், அந்த பையனுக்கு எத்தனை வயசாச்சு, எப்படி இருக்கான் அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. ஆனா அந்த பெண்மணி சொல்றாங்க, சாமி என்ன மன்னிச்சிருங்க, நான் பக்கத்து வீட்டுல இருந்த பெண்மணியோட பேச்சை கேட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நீங்க கொடுத்த அந்த திருநீரை நான் தூக்கி வீசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு கதறாங்க. எனக்கு குழந்தை செல்வம் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டத்துல நான் வாடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த சித்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க வீட்டு அதாவது பின்னாடி இருந்த கூடிய அந்த தோட்டத்துக்கு போறாரு. அந்த பெண்மணி கூட்டிட்டு போறாங்க. இங்கதான் நான் அதை கொட்டிட்டு ஆனா புதைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்தர் எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த தோட்டத்துக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குப்பை தொட்டி மாதிரியான ஒரு இடம் இருக்குது. அந்த குப்பை தொட்டிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை சத்தம் கேட்குது. அந்த குழந்தை சத்தம் கேட்ட உடனே அந்த சித்தர் என்ன பண்றாரு அப்படின்னா கோரக்கா வெளியே வா அப்படின்னு அவர் சொல்றாரு. அங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைய அவர் கையில எடுக்கிறாரு. அந்த குழந்தைய தான் கோரக்கர் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படிதான் கோரக்கர் அப்படிங்கிற சித்தர் பிறந்தார் அப்படின்ட்டு வரலாறு இருக்குது. இதுல நீங்க கேள்வி கேட்கலாம், எப்படி இப்படி ஒரு குழந்தை உருவாக முடியும், இது நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டா இது எல்லாமே ஒரு சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட் தான். இது கோரக்கர் சித்தருடைய உண்மையான வரலாறு. இது எப்படி நடந்துச்சு, என்ன ஏது காரணம் அப்படின்னு ஆராயறதை விட்டுட்டு இதுதான் உண்மையான வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதுல இருந்து ஒரு சில விஷயங்களை கத்துக்க முடியும், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்படிதான் கோரக்கர் அப்படிங்கிற ஒரு சித்தர் பிறக்கிறாரு. பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்மணி இந்த சித்தரை வளர்க்குறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு நான் கடவுளை தேடி போனோம் அப்படின்ட்டு அந்த குழந்தைய ஒரு சித்தராவே மாறிடுது. சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் கோரக்கர் அப்படிங்கிறவரு வளர்றாரு. சின்ன வயசுல இருந்து இவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா மத்த சித்தர்கள் மாதிரியே தான் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், கடவுளை உணரணும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய சித்தர்கள் எல்லாம் என்ன செய்வாங்களோ அதே மாதிரியான பாதையில அவரும் போறாரு. இப்படி போகும்போது இவருடைய மிகப்பெரிய குருவா யார் இருந்திருக்காங்க அப்படின்னா சித்தர்களே முதன்மையான மிகப்பெரிய சித்தர் அகஸ்தியரும் போகரும் நமக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் தான் இவருடைய சித்தரா விளங்கி இருக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்து பல அறிவுரைகள் வாங்கி இந்த சித்தர் பாத்தீங்க அப்படின்னா அவரால் முடிஞ்சது தன்னுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படிங்கறத கண்டறிஞ்சு தன்னால இந்த உலகத்துக்கு என்னத்தை கொடுக்க முடியும், இந்த உலகத்தை அடுத்த
அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உயிர்கள் நல்லா இருக்கணும் நிலைக்கணும் அப்படின்னா தன்னால என்ன இந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்ட்டு தன்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன அப்படிங்கறத தேடி சின்ன வயசுலயே அவர் வந்து சென்றிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போனவர் என்ன ஆறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு சென்றிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கிய மலைகள்ல இவர் வந்து தியானம் பண்ணியிருக்காரு. அதை சுத்தி இருக்கக்கூடிய பல மக்களுக்கு வந்து பல அறிவுரைகள் வழங்கியிருக்காரு, உபதேசங்கள் வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய கோயில் ஒண்ணு இருக்குது. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு பொய்கநல்லூர் நாகப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஆலயம் இருக்குது. அந்த இடத்துல தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்குன்னு வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. இந்த இடத்துல தான் இவர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல மக்கள் பல பேர் வந்து இவரை நினைச்சு தியானம் பண்ணவும் இவரை பத்தி பல விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் இவர் வந்து ஒருவேளை பிறந்திருக்க கூட செய்யலாம் அப்படின்ட்டு பல பேர் கூட சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த கோரக்கர் அப்படிங்கிற சித்தர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனித்துவமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோரக்கர் மூலிகை அப்படின்ட்டு இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை இவர் வந்து உருவாக்கி இருக்கிறாரு. இந்த ஒரு மூலிகை பாத்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்தா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கோரக்கர் மூலிகை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே இவர் வந்து உருவாக்கல, பல மூலிகைகள் இவர் வந்து உருவாக்கியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கோரக்கர் மலை வாகட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து கோரக்கர்ஸ் மவுண்டைன் மெடிசன் அப்படிங்கறது கூட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மலை வாகடம், கோரக்கர் வாய்ப்பு, காலமேகம், மரளி வரதம், நிலையொடுக்கம் அண்ட் சந்திர ரேகை நூல், இந்த மாதிரி பல விஷயங்கள் இவர் வந்து உருவாக்கி இருக்கிறாரு. இது வந்து மனிதர்களுக்கு இவர் தந்த மிகப்பெரிய மருந்து பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட உடல்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தர்கள் அப்படின்னாலே வந்து மனிதர்களுக்கு என்ன தன்னால கொடுக்க முடியும், இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கறத அவங்க யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய ஸ்பெஷாலிட்டியா இந்த மவுண்டைன் மெடிசன் அப்படிங்கிறது இருக்குது. கோரக்கர் மலை வாகடம் அப்படிங்கிறது இந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மலைகள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய செடி கொடிகள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய மருந்து பொருட்கள்ல இருந்து இவர் வந்து ஒரு தனித்துவமான ஒரு மருந்து தயாரிச்சிருக்காரு. இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா உடல் உபாதைகள் எல்லாமே வந்து விலகிரும், உடம்புல எந்த பிரச்சனையுமே இருக்காது, நீண்ட நாள் ஆயுள் வாழலாம் அப்படிங்கறதான் இந்த மருந்துடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது இந்த கோரக்கர் அப்படிங்கிறவர் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. தமிழ்நாட்டுல கோரக்கர் அப்படின்ட்டு இங்க ஒரு வரலாறு நம்ம படிக்கிறோம். ஆனா இதே மாதிரி வட இந்தியாவில் அதாவது நார்த் இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு இன்னொரு வரலாறு இருக்குது. அந்த இடத்துல இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோரக்நாத் அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்தில கோரக்நாத் அப்படின்ட்டு இவருக்கு அங்க ஒரு ஆலயம் இருக்குது. அந்த இடத்துல அதாவது கோரக்பூர் அப்படின்ட்டு ஒரு ஊரே இருக்குது நார்த் இந்தியாவில். அந்த இடத்துல கோரக்நாத் அப்படின்ட்டு ஒரு ஆலயம் அமைச்சு அங்க பல பேர் வந்து இவருடைய தரிசனம் வேண்டி இவர் நினைச்சு தியானம் பண்றாங்க. அந்த இடத்துல இவருடைய சமாதி இருக்குங்கிறது கூட சொல்றாங்க. சோ எந்த இடத்துல இவருடைய சமாதி இருக்கு அப்படிங்கறது தெரியல. ஆனா இவரை வந்து அருளா நினைச்சு இவர் வந்து இந்த இடத்துல வந்து இவர் வந்து வந்திருக்கிறாரு, மக்களுக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆலயம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க மக்கள் வந்து ஆலயம் எழுப்பி இவர் நினைச்சு பல தரிசனங்கள் அதாவது அவர் வந்து நினைச்சு தியானம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சித்தர்கள் அப்படின்னாலே வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, பல இடங்களுக்கு சென்று பல விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. அதாவது அதுதான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனித்துவமான விஷயமே. எங்க இருப்பாங்க எப்படி வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதாவது பெரிய சினிமா டைலாக் மாதிரி எப்ப வருவேன் எப்படி வருவேன் தெரியாதுங்கிற மாதிரி. ஆனா இதெல்லாம் வந்து எப்படி உண்மையா நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த காலத்துல சித்தர்களுடைய ஒரே ஒரு வாழ்க்கை நோக்கம் என்ன அப்படின்னா உலகம் எப்படின்னு அறிஞ்சுக்கிறதா. இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு போனை பார்த்து எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த காலகட்டத்தில் இருந்த சித்தர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இல்லாம இங்க இருந்து இமயமலை, தமிழ்நாட்டுல இருந்து இமயமலைக்கு போறதா இருக்கட்டும், இமயமலையில இருந்து தமிழ்நாடுக்கு வரதா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மலைகளா இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி மலையா இருக்கட்டும், கொல்லி மலையா இருக்கட்டும், பொதிகை மலையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தர்களோட சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய மலைகளா இருக்குது. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோரக்கர் சித்தர் வந்து வெள்ளையங்கிரி மலையில தான் தன்னுடைய வாழ்க்கை ரீதியா முடிச்சுக்கிட்டதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளையங்கிரி மலையில இவர் நீண்ட நாள் தியானத்துல இருந்ததாகவும் பல பேர் வந்து குறிப்பிடுறாங்க. இவங்க எல்லாம் ஏன் இப்படி மலைகள் மேல வந்து தியானம் பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு இடங்கள் வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துல வந்து இப்படி தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கடவுள் நிலையை நம்மளால வந்து உணர முடியும். அது என்ன உணர முடியும் அப்படின்னா கடவுள் எங்கேயுமே கிடையாது, எனக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத உணர்றதுக்கு நமக்கு ஒரு சக்தி தேவை, நமக்கு ஒரு அறிவு தேவை. அதை அடையணும் அப்படின்னா இந்த இயற்கையோட ஒன்றி போனா மட்டும்தான் நம்மளால அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடி 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 களைச்சு போய் எங்கேயுமே இல்லாம இங்கதான் வந்து நான் கடவுளை உணர்ந்தேன் அப்படின்ட்டு அடையக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த நிலை தான் சித்தர்கள் வந்து இந்த மாதிரி காடுகளுக்கும் மலைகளுக்கும் போய் தியான நிலையில இருந்து கடவுளை நினைச்சு அடைஞ்சு அவங்க வந்து முக்தி பெறாங்க, உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி உயிரை மாய்ச்சிக்கும் போது தங்களுடைய பிறவி பலன் என்ன அப்படிங்கறத அவங்க கரெக்டா கண்டறிஞ்சு அவங்களுடைய பர்பஸ், அவங்களுடைய தேவை இந்த உலகத்திற்கு கூடிய பிறப்பு என்ன அப்படிங்கறத அறிஞ்சு அவங்க வந்து உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கோரக்கர் அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா என்ன பெருசா கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவர் வந்து தமிழ்ல வந்து பல போயட்ரி, அதாவது தமிழ்ல பல இலக்கியங்கள் ஏற்றிருக்காரு, தமிழ்ல பல பாடல்கள் ஏற்றிருக்காரு, சிவபெருமானை பத்தி புகழ்ந்து பல பாடல்கள் ஏற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் சொன்ன மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தர் போகர் அப்படிங்கிறவரு திரும்ப அவதரிப்பாரு அப்படின்ட்டு இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. போகர் அப்படிங்கிறது இறந்து போகல, திரும்ப அவர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. திரும்ப அவர் வந்து மறுபிறவி எடுப்பாரு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு கொடுப்பாரு. இந்த உலகத்துல இனி வரக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பல நோய்கள் அவதரிக்கும், பல பிரச்சனைகள் அவதரிக்கும், பல மனம் சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் குறைபாடு ஏற்படும். அப்படி இருக்கும்போது இந்த சித்தர் போகர் சித்தர் திரும்ப அவதரிச்சு மக்களுக்கு எல்லா உபதேசங்களையும் வழங்குவார் அப்படின்ட்டு இவர் வந்து அவருடைய பாட்டுல வந்து குறிப்பிட்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, இதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு நமக்கே தெரியாது. கோரக்கர் மூலிகை அப்படிங்கிற மருந்து பொருளை மட்டும் இவர் வந்து மனிதர்களுக்கு கொடுக்கல, அது மட்டும் இல்லாம பல யோக முறைகளை இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஹத்த யோகா அப்படிங்கிற ஒரு யோக முறையை பத்தி பல பேருக்கு பல அறிவுரைகள் இவர் வந்து வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹத்த யோகா அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிசிக்கல் ஆட்ரிபியூஷன் உள்ள ஒரு யோகா அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்கல் ஆஸ்பெக்ட், அதாவது நம்மளுடைய உடல் இருந்துச்சு அப்படின்னா இந்த உடலை வந்து யோகா பண்ணணும் அப்படின்னா என்ன செய்வோம், அந்த உடல்ல வந்து அது நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு, அதாவது நம்மளுடைய உடலை வந்து நமக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு யோகா பண்ணி அது மூலியமா நரம்புகளையும் சரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நம்ம வந்து வேலைக்கு உள்ளாக்குவோம். அதனால உடம்பு நல்லா செயல்படுது. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட உடம்புல நமக்குன்ட்டு ஒரு விதமான சக்தி இருக்குது. அது என்ன சக்தி அப்படின்னா, இப்ப பெண்களா இருந்தாங்க அப்படின்னா ஃபீமேல் எனர்ஜி அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, மென்னா இருந்தாங்க அப்படின்னா ஆண்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அந்த ரெண்டு சக்தி மூலியமா தான் ஒரு உயிர் அப்படிங்கிறது அவதரிக்குது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த யோக முறையில வரணும்னு நினைக்கிறவங்க, தன்னுடைய உடலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஒரு யோக முறை அப்படிங்கிறது அவர் வந்து கொடுத்திருக்காரு, உபதேசமா பல பேருக்கு வந்து வழங்கி இருக்கிறாரு. இந்த யோகாவை செஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய உடல்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து வேற ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போய் தன்னுடைய உடலை வந்து முழுசா தன்னால உணர முடியும். இது மூலமா முக்தி பெற முடியும் அப்படிங்கறதான் இவரு வந்து உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது கூட பல இலக்கியங்கள்ல புராணங்களே வந்து குறிப்பிட்டிருக்குது. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களும் இதுதான். அதாவது சித்தர் அப்படிங்கிறவங்களே வந்து எவ்வளவு விஷயங்கள் மனிதர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழ் சித்தர்களா இருக்கட்டும், அவங்க வந்து தமிழ் மண்ணுல பிறந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. இந்த ஒரு கோரக்கர் வாதம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு தெரியாது. கோரக்கர் மலை வாகடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மருந்து பொருளை பத்தி நமக்கு தெரியாது. சோ இப்படி இந்த கோரக்கர் கண்டறிஞ்ச இந்த மிகப்பெரிய மருந்து பொருளா இருக்கட்டும், இந்த யோக முறைகளா இருக்கட்டும், இதை பத்தி நம்ம பேசவே மறந்துட்டோம். அதை விட்டுட்டு இன்னைக்கு எவ்வளவு நோய்கள்ல எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய வரலாறு திரும்பி பார்த்தாலே நம்ம எவ்வளவு வருஷம் வாழ முடியும், நம்ம வந்து அறிவியல்ல எவ்வளவு சிறந்து விளங்கியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.